ஆக இந்த மந்திரம் என்ன சொல்லுது? சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம். சதாசிவனாகிய அந்த பரமேஸ்வரனை, அந்த ஈசனை நான் வணங்குகின்றேன். ஈசனிடமிருந்து ஆரம்பித்து ஈசனை வணங்கி, அது மட்டுமல்ல சங்கராச்சாரிய மத்தியமாம் அப்படிங்கிறார். அதன் வழியாக வந்த ஆதி சங்கராச்சாரியனுடைய வழியில் அர்த்தம். ஆதி சங்கராச்சாரியெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு இருக்கார், பேர்கிட்ட இருக்கார். ஆதி சங்கராச்சாரியாருடைய மையமாக கொண்டு அடுத்து முக்கியமான சொல்றாரு, அஸ்மதாச்சாரிய பரியந்தாம், என்னுடைய குருவையும் வணங்கி. ஆக சதாசிவனாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியையும் சிவபெருமானையும் வணங்கி, மத்தியில் அதை உபதேசிக்கின்ற ஆதிசங்கரையும் வணங்கி, அது மட்டுமல்ல உயிருடன் எனக்கு உபதேசம் செய்ய இருக்கின்ற குருமாரையும் வணங்கி, அந்தே குரு பரம்பராம், குரு பரம்பரையை நான் வணங்குகின்றேன். சிவபெருமானையும் சாதி சங்கராச்சாரியாரையும் இப்பொழுது உபதேசம் செய்கின்ற குருவையும் குரு பரம்பரையும் நான் வணங்குகின்றேன் என்னுடைய பொருள். அதனால் நம்ம எங்கே ஆரம்பித்தாலும் இது சொல்லிட்டு ஒரு சொற்பொழிவோ நல்ல காரியமோ பண்ணுறது வழக்கம். அதை எழுதி போடுறேன், போர்டு ரெடி பண்ணி எழுதி போட நீங்கள் எழுதிக்கிறலாம். எதற்கு வணங்குகின்றோம், எதற்கு நம்ம சாந்தி மந்திரம் சொல்கிறோம்? இப்போ சாமி வந்தவுடனே ஓம் நம்ம சொன்னாங்க, பிரணவ மந்திரம்னு பேர். உலகத்தை இறைவன் படைக்கும் பொழுது இறைவனிடமிருந்து வருகின்ற மொத்தம் சப்தம் முதல் சப்தம் ஓம். ஓம் இறைவன் சிருஷ்டிஸ்திதி லயகாரணம். அந்த பகவான் யார் இந்த உலகத்தை படைத்து காத்து அளிக்கின்ற அந்த ஓம்கார வடிவத்தை நாம் தியானம் செய்தல். அப்போ ஓம் சொல்லிட்டா 33 கோடி எல்லா தேவர்களையும் வணங்குவதற்கு சமம். அதனாலவே முதல் ஓம் முருகா, ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, ஓம் சரவணபவாய, ஓம் விக்னவிநாய, ஓம் ஓம் வரும். ஏன் அந்த ஓம் வரும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓம்ங்கிறது எல்லா கடவுளையும் குறிக்கும். இந்த ஓம்ங்கிறது உருவ வழிபாட்டையும் குறிக்கும், உருவமில்லாத அந்த தத்துவத்தையும் நிர்குண வடிவத்தையும் குறிக்கும். அதனால ஓம். அதனால் அந்த பிள்ளையாரையை முதல்ல வணங்குறோம்னு சொன்னால், பிள்ளையார் வடிவமே ஒரு ஓம்கார வடிவம். இப்படி கையை இப்படி இருக்கும், அவருடைய இந்த இடத்துலேருந்து ஓம்னு பாருங்கள். அந்த ஓம் இப்படி அவருடைய இதில் ஓம் போட்டிங்கன்னா இது இந்த மாதிரி கையில் இப்படி தும்பிக்கையில் இப்படி போகும், ஓம் வரும். இந்த கை பிள்ளையாருக்கும் பிள்ளையாருக்கும் இந்த மாதிரி வரும். இப்படி வலது பக்கம் ஆரம்பித்து கையில் இப்படி வச்சுருப்பாரு, இப்படி ஓம் போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மலையுமே கையில் மோதம் முடிச்சிருப்பார். அந்த மாதிரி தொந்தி வந்துடும். இப்படி கீழே கொப்புள்ள முடியும். பிள்ளையார் வடிவமே அந்த பிரணவ மந்திரம். பிரணவம் உயிர் மூச்சு முதலில் வணங்குகின்ற மந்திரம். அதனால பிள்ளையார இனி ஒரு பெயர் விக்ன விநாயகன் பேர். அப்போ இந்த பிரணவ மந்திரத்தை அல்லது ஓம்கார வடிவத்தை சொல்றதுனால என்ன பலன்? விக்ன விநாயகன். விக்னம தடைகள், சங்கட்டங்கள், குறைகளை, துயரங்களை நீக்கக்கூடியவர். விக்னம்னா தடைகள். இப்போ நமக்கு என்ன தடை? ஈஸ்வரா, நாராயணா, குருமார்களே, நாங்கள் இந்த துறவு தீட்சைக்கு வந்திருக்கின்றோம். நாங்களும் எங்களுடைய குருவும் ஆத்ம சாதனை வகுப்பை தொடங்க இருக்கின்றோம். இதற்கு எந்த தடைகளும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சாந்தி மந்திரம். ஓம்ங்கிறது அவ்வளோ விஷயம் இருக்குது. எந்த தடைகளும் வரக்கூடாது. நாங்கள் சந்நியாசம் எடுக்கணும். அதற்கு எந்த விதமான தடைகளோ எதுவும் எந்த விதமான கஷ்டங்களோ இல்லை மன சோர்வோ வரக்கூடாது அப்படின்னு அந்த ஓம்காரத்தில்
அவ்வளவு பொருள். ஏன்னா 3 விதமாக நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மந்திரத்தை சொல்லி எந்த மந்திரம் சொல்லாலும் கடைசியில் 3 மந்திரம் சொல்லுவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லுவோம். அமைதி அமைதி அமைதி, நிவிருத்தி நிவிருத்தி நிவிருத்தின்னு சொல்லுவோம். ஏன் 3 விதமாக ஏன் சொல்கிறோம்? ஒரு தடவை ஓம் சாந்தின்னு சொன்னால் போதும்ல. 3 விதமாக ஏன் சொல்லணும்னா, அது பொதுவாக என்ன சொல்கிறாங்க, ஒரு சாந்தி வந்து ஆதி தெய்வீகம், தெய்வத்தினால் வருகின்ற தடைகள், மழை, பூகம்பம், வெள்ளம். அப்படின்னா நம்ம உட்காந்து கிளாஸ் கேட்க முடியுமா? ஓர் மழை வருது, இங்கெல்லாம் வெள்ளம், காவேரி அன்னை வந்து ரொம்ப வெள்ளம் வந்துருச்சுன்னா நம்ம பார்க்க முடியுமா? கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமா? இது ஆதி தெய்வத்தினால் மனித நமக்கு அப்பாற்பட்டு வர்றது. ஆதி பௌதீகம்ங்கிறது ஒரு இயற்கை சீற்றம். இயற்கை சீற்றம்னா சுனாமி, நிலநடுக்கம். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி படிக்க முடியும்? போராட்டம், வீட்டில் பிரச்சனை, வெளியிருந்து வந்த பிரச்சனை, வெளியிருந்து யாராவது நம்ம வீட்டில் சத்தம் போடலாம், இல்லை நமக்கு தடங்கல் பண்ணலாம், இல்லை யாராவது நம்ம நல்ல மூடில் இருப்போம், எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை மூட் அவுட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வெளியே இருந்து வர்றது. அது எனக்கு இருக்கக்கூடாது. 2வது சாந்தி. இதை விட இன்னொன்று முக்கியமானது, நம்மிடமிருந்தே சில தடைகள் உருவாகும். நம்மிடமிருந்தே கேட்கணுங்கிற உற்சாகம் குறைஞ்சிடும், ரொம்ப சோம்பேறி ஆயிடுவோம், டல் அடிச்சிடும். நம்மிடமிருந்தே சில பிரச்சனைகள் என்றைக்கும் நடந்திருக்கும். அதை இப்போ நினச்சிட்டு இருப்போம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படி. நம்மளே இப்போ கிளாஸில் இருப்போம், ஆனால் மனம் வந்து எங்கெங்கோ ரவுண்ட் அடிக்கும். சொந்த ஊர் போகும், லண்டன் போகும், சிங்கப்பூர் போகும், சொந்தக்காரங்கிட்ட போகும். அப்படியே இங்கே போகலாமே அங்கே போகலாமே, இப்படி இருக்கே, இப்படி வந்துட்டோமே, செஞ்சது தப்பா ரைட்டா, இப்படிலாம் இருக்கமே, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோமோ, இதனால் என்ன இருக்குது, அடுத்து என்ன நடக்க போதோ, இப்படிலாம் நம்மளுடைய மனசு நமக்கு நாமே உள்ள இது பண்ணுவோம், ப்ரொடக்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. நமக்கு நாம உள்ள உற்பத்தி ஆகும். அதுலேருந்தும் நமக்கு எந்த தடைகளும் வரக்கூடாது. அதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, அமைதியாக இருக்கணும். உலகமெல்லாம் நான் இருக்கின்ற சூழ்நிலை எல்லாமே அமைதி அடையணும். அதனாலதே ஓம் சாந்தி சாந்தின்னு சொல்கிறோம். அதனால எந்த மந்திரம் எடுத்தாலும் முதல்ல, அதனால சாமி சொன்னாங்க ஓம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஓம்னு சொன்னாலே அவ எல்லா தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமம். அதனால் ஏதாவது உங்கள் எங்கேயாவது நல்ல காரியத்துக்கு போகும்போதோ, ஏதாவது ஒரு வேலையோ வந்துச்சு, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு பயமோ இருந்துச்சுன்னா எனக்கு ஓம் அப்படின்னு சொன்னாலே அந்த காரியத்தில் தடைகள் நீங்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எதுவுமே அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த ஓம்ங்கிறது அவ்வளோ விசேஷம். ஆனால் நீங்கள் ஓம்காரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் ஜபம் தியானம் உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓம்காரத்தை எந்த அளவுக்கு நம்ம உச்சரிக்கிறோமோ, புனருக்திக்குள்ள மீண்டும் மீண்டும் வணங்குதல், அபியாசம், பயிற்சி செய்தல். ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு மந்திரத்தை உருப்போடுதல், மந்திரத்தை மனசுக்குள்ளேயே மந்திரம் சொல்லி எப்படி இதய துடிக்கிறோ அந்த இதய துடிப்பு மாறி இந்த மந்திர துடிப்பை நீங்கள் எந்த நேரமும் மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு மனசில் ஒரு உறுதி, ஒரு ஒருமுகப்பாடு, ஒரு அமைதியானது வரும். அதனால் அதை சொல்லுவாங்கள்ல, மனமது செம்மையானால் எந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படிமா. அப்போ மனமது செம்மை ஆகிறதுக்கு மந்திரம் ஜபிக்கணும் தானே. மனமது செம்மை ஆனால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அப்போ மனமது செம்மை ஆவதற்கு மந்திரம் ஜபிக்கணும். மந்திரம் எது ஜபிக்கிறோம்? செம்மை. செம்மைனா என்ன? இந்த 3 தடங்கள் என்னிடமிருந்து எந்த தடங்களும் வரக்கூடாது. ரெஸ்ட்லெஸ் சஞ்சலம், மனசஞ்சலம் ஒரு இடத்துல உட்காராது, உன்னை உற்று நோக்கி கவனிக்காது.
அதனால் அந்த வெளியவே தெரிகின்ற மனதை உள் இழுத்து அதற்கு பயிற்சி கொடுக்கறது ஓம்காரம். நம்மளாம் அங்கங்கே வந்திருக்கோம், பல பயணங்களில் பல இதை பார்த்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். அந்த உட்கார்ந்த மனசை குரு என்ன சொல்கிறாரோ அந்த வகுப்பில் ஒருமுகப்படுத்துறத ஓம்ங்கிற மந்திரத்தை ஆரம்பிக்கிறது. அதனால் எல்லாம் சொல்ல தெரியணும். ஓம்ங்கிறது எதை குறிக்கும், ஓம்ங்கிறது எதை குறிக்கும், 3 சாந்தி ஏன் சொல்கிறோம் அப்படின்னு வினாடி வினா கேள்வி கேட்டால் உங்களை எல்லாம் என்ன சொல்லணும், டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். சின்ன பிள்ளை மாதிரி 1 2 3 4 5. ஆனால் கேட்க மாட்டோம். இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம், மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கிறணும். இன்றைக்கி முதல்ல நம்ம வகுப்பு ஆரம்பிக்கிறதுனால இப்போ எனக்கு வந்து 2 நாள் தான் எனக்கு டைம். நான் ஆசிரமத்தில் சிவராத்திரினால சாமிக்கு 2 நாள் மட்டும் இருக்கிறேன், நாளைக்கு நைட்டு போயிடுறேன்னு சொன்னேன். அதனால் இந்த ஏதாவது சும்மா பேசுறதை விட ஏதாவது டெக்ஸ்ட்டாக எடுத்து ஒரு பாடமாக எடுத்தால் நம்ம விஷயம் சொல்கிறது நல்லாயிருக்கும். அதனால் நான் உங்களுக்கு இப்போ என்ன ஆரம்பிக்க போகிறேன், மணிஷா பஞ்சகம் அப்படின்னு ஒரு நூல், சிவபுராணம், லலிதா சஹஸ்ரநாமம், அது மாதிரி மணிஷா பஞ்சகம்னு ஒரு நூல் இருக்கு. அதை வந்து அதை ஒரு முக்கியமாக கொண்டு அது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை நாம் இந்த 2 நாட்களுக்குள் 5 கிளாஸ் உங்களுக்கு முடிக்கணும். 2 நாட்களில் அந்த 5 ஸ்லோகம் அதை எப்பயுமே ஒரு டெக்ஸ்ட்டுன்னு ஆரம்பித்தா ஒரு வகுப்பு எடுத்தால் அதோடு முடிச்சிடணும். மீதி நாளை பார்ப்போம் அடுத்து பார்ப்போம்னு பொதுவாக சொல்ல முடியாது. இந்த காலத்தில் என்ன முடியுமோ அதை நம்ம முடிக்கிறதான ஒரு டெக்ஸ்ட். அந்த ஒரு வகுப்பில் என்னென்ன நீங்கள் செய்யணும், நீங்கள் எப்படி நடக்கணும், அப்படி எல்லாம் அதில் உண்டு. அந்த மனிஷா பஞ்சகம்ங்கிறது நம்ம ஆரம்பிப்போம். அதில் எல்லாத்துக்கும் மதியான வகுப்பு இப்போ ஒன்லி இன்ட்ரோடக்ஷன் 305 போயிட்டுருக்கு. சாயந்தரம் உங்களுக்கு கொடுப்போம். அதனால் நீங்கள் மதியான உணவுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மணிக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்குவோம். 1 ஹவர் 3 to 4 ஒரு கிளாஸ் வச்சுக்குவோம். ஓகேவா? அப்போ 4 மணிக்கு டீ சாப்பிட்டு 4:30 to 5:30 ஒரு வகுப்பு வச்சுக்குவோம். சரியா? 3 to 4. இப்போ 4 மணிக்கு கொஞ்சம் டீ எல்லாம் சாப்பிட்டு 4:30 to 5:30 மணிக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்குவோம். 5:30 மணிக்கு மேலே நீங்கள் உங்களுடைய கடன்களை முடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு காலையெல்லாம் பூஜைக்கு ரெடி ஆகலாம். அப்புறம் 8 மணிக்கு சத் சங்கம் இருக்கும். 8 மணினா டின்னர் முடித்த உடனே, நைட்டு சாப்பாடு முடித்த உடனே சத் சங்கம் சொல்ல கேள்வி பதில். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அதுக்கு கேள்வி பதிலாக 8 to 9 மணிக்கு மேலே சாமி வர மாட்டார், முடிச்சிருங்க எடுத்துவார். 9 மணிக்கு மேலே நீங்கள் ஃப்ரீயாகணும். இந்த 2 நாளும் 4:30 to 5, 3 to 4. அதுக்கப்புறம் இன்றைக்கி 3 to 4 ஒரு அரை மணி நேரம் பிரேக், டீ பிரேக் சொல்லுவாங்க. அது அப்போ 4 to 5:30 நம்ம பண்ணலாம். இல்லை முதல்ல இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், இந்த ராமானந்த மகாராஜ் எழுதிய துறவிகள் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் அப்படிங்கிற புக்ஸில் நான் படிக்கிறேன், நீங்களும் திரும்ப சொல்லுங்கள். முதல் பக்கம் எடுங்க. துறவிகளின் தினசரி அனுஷ்டானங்கள் தொகுப்பு, சுவாமி ராமானந்த மகாராஜ். இதை படிப்போம், நீங்களும் கூட படிப்போம். நீங்கள் நான் சொல்லி நீங்கள் படிக்கும் பொழுது அது ஒரு உறுதிமொழி இருக்கிற மாதிரி ஆகிடும், மனத்தில் பதியும். அது ஒரு வாக்கு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஆமாம். காலை எழுந்தவுடன் பூர்வாசிரம பெற்ற தாய் தந்தையை மனதால் நினைத்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். பூர்வாசிரமம்னா என்ன? இப்போ நீங்கள் சன்னியாசம் எடுக்க போகிறீங்க, முன்னாடி ஆசிரமம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பூர்வாசிரமம்னா நீங்கள் சன்னியாசம் எடுத்துட்டீங்கன்னா, என் பூர்வாசிரம ஊர், என் பூர்வாசிரம அம்மா, என் பூர்வாசிரம நண்பர், எனக்கு பூர்வாசிரமம்னு சொல்லணும் சன்னியாசத்துக்கு அப்புறம். அதே பூர்வாசிரமம். சன்னியாசம் எடுத்த பின்பு அது முன்பு வாழ்க்கை இருக்குல்ல, எங்கே இருந்தோம் என்ன செய்வோம், அது பூர்வாசிரமம்னு பேர். அம்மா அது பூர்வாசிரமம். சொந்த அம்மா அப்பாவை வணங்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னு மனதால் நினைக்கணும். உயிரோடு இருந்தால் நமஸ்காரம் பண்ணணும், இல்லைன்னா மனதால் நினைக்கணுமா. சாஷ்டாங்க நமஸ்காரம் சொல்கிறாங்க. 8 அங்கங்கள்.
8 அங்கங்களை நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் நினைத்து அவங்க நினச்சி 8 அங்கங்கள் நம்ம படுத்து வணங்குவாங்களே அது மாதிரி தலை, 2 கண், 3, 4, 5, 6, 7, 7, 8 முட்டி 8 வரும். இது பொதுவாக ஆண்கள்னே சாஷ்டாங்க நமஸ்காரம் சொல்லுவாங்க. தாய்மார்கள் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பஞ்சாங்க நமஸ்காரம், முட்டி, தலை, 2 தோள்பட்டை, 3 முட்டி, 4, 5, 1, 2, 3, 4, 5 சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். பெண்கள் எந்த காரணத்தை கொண்டும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பஞ்சாங்க நமஸ்காரம் இப்படி மட்டும் வணங்கம் இல்லை. ஆண்களே சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யணும். பிறகு என்ன செய்யணும்? முக்கியமான சொல்றாரு பாருங்க. மாதா பிதா, அது அந்த இதில் வராது. மாதா பிதா, அடுத்து என்ன? குரு வராது. பிறகு நமக்கு பிறகு நமக்கு உபதேசித்த குருமார்களை நினைவில் கொண்டு வணங்க வேண்டும். மந்திர தீட்சை, துறவு தீட்சை, மந்திர உபதேசம் செய்த குருமார்கள் மற்றும் நமக்கு ரொம்ப பிடித்தமான ஞானிகள், சித்தர்கள் இவர்களை மானசீகமாக வணங்க வேண்டும். குருமார்களை வணங்கணுமா? நமக்கு ஏதாவது துறவு தீட்சை இப்போ கொடுப்பாங்கல்ல, அந்த மந்திரத்தை உபதேசித்த குருமார்கள் நினச்சி வணங்கணும். அது மட்டுமல்ல, நமக்கு சில பேர் ஆரம்ப காலத்து உதவி பண்ணியிருப்பாங்க, சாதுக்கள், சித்தர்கள், சத்சங்க தொடர்பு இருக்கும். அவங்களையும் நம்ம மனசில் நினைக்கணும். எப்போ இதெல்லாம்? எப்போ? காலையில் எழுந்தவுடன், அதாவது காலை உணவுக்கு முன்பு, அதே வேலை. அடுத்து சொல்றார் 3வது, நதிகளை நினைவில் கொள்ள வேண்டும். நதிகள் துறவிகளுக்கு தாய் என்பதால் என்னைக்கு ஒரு சன்னியாசம் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தாய் வந்து நதி தேவை. நதினா எது? கங்கா, யமுனா, காவேரி, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, எல்லாதும் எல்லாமே, பொன்னமராவதி, தென்பண்ணை, பாலாறு, எல்லாம் மணிமுத்தாறு, எல்லா ஆறும். ஆமாம், அதனாலவே அந்த இமயமலையில் பார்த்தீங்கன்னா நதிக்கரை ஓரத்தில் நிறைய ஆசிரமம் இருக்கும். சாதுக்கள்லாம் ஏன் நதிக்கரை ஓரத்தில் இருக்காங்க? கங்கையினுடைய கரையில் நிறையா பேர் வசிப்பாங்க. ரிஷிகேஷ், உத்தரகாசி, ஹரித்வாரில் அந்த கங்கை கரை ஓரத்தில் நிறைய ஆசிரமம் இருக்கும். நதியிலையும் குளிப்பாங்க, ஜபம் பண்ணுறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு, அம்மாவுடைய அருகில் இருக்கிற மாதிரி. அது எல்லாரும் நமக்கெல்லாம் தாய் யார்? நதி தேவதை. அது சொல்கிறாங்க, வணங்கணும். அதே சொல்லுவோம், அதுதான் மந்திரத்தில் இருக்குது. நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன செய்யணும்? கங்கை, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி பூஜை பண்ணுறோம்ல, வணங்குறது சமம். அடுத்து 7 மோட்சபுரிகளை நினைவில் கொண்டு வருதல். 7 மோட்சபுரி, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய புரினா ஊர், இடம், அது நினைக்கணுமா? என்ன? அயோத்தியா, சொல்லுங்க. அயோத்தியா, மதுரா, மாயா, ஹரித்வார், காசி, காஞ்சி, அவந்திகா, உஜ்ஜயினி, துவாரகாபுரி, சப்தைதா, மோக்ஷாதாயுகா. இது 7ம் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அயோத்தி, மதுரா, பிருந்தாவன் வந்தது. ஹரித்வார், காசி, காஞ்சி, உஜ்ஜயினி. அடுத்து காலையில் உள்ளங்கைகளை பார்த்து சொல்ல வேண்டிய மந்திரம். கராக்ரே வசதே லக்ஷ்மீஹி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூடேது கோவிந்தம், பிரபாதே கரதர்சனம். அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல சூடு வரக்க தேய்க்கணுமா? தேய்க்கணும்னு நம்ம எப்படி வைப்போம், அது பழக்கம் இருக்குது. ஆனால் என்ன தேய்ச்சி உள்ளங்கையை பார்க்கணும். உள்ளங்கையில் எல்லா கடவுளும் இருக்கிற மாதிரி. கராக்ரே, கரம கை, அக்ரேனா மூடையில், வசதே லட்சுமி, வசிக்கிறார்.
இந்த இதனுடைய மூளையில் லட்சுமி இருக்காளாம். நம்ம கையிலே எல்லாம் நம்ம கையிலே இல்லை. லட்சுமி கர மத்தியது கோவிந்தம். லட்சுமி இருந்தால் கோவிந்தம். மத்தியான மத்திய பகுதி, மத்திய பிரதேசம் பாருங்க. அவர் மத்திய கர மத்தியது கோவிந்தம். கோவிந்தனை வணங்கி பிரபாதன காலையில் உன்னுடைய கைகளை பார்க்க வேண்டும். பார்த்தே சொல்லலாம். கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமூலே சரஸ்வதி கரமத்யேது கோவிந்தம் பிரபாதே கரதர்சனம். கரமூளை, கரத்தினுடைய மூளையில் யாரு? சரஸ்வதி. லட்சுமி சரஸ்வதி கோவிந்தனை நான் வணங்குகின்றேன் என்றுதான் முக்கியம். அறிவுக்கு கலைக்கு, ஞானத்துக்கு சரஸ்வதி, வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை, உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடத்தையும் கொடுக்கக்கூடியவள் லட்சுமி. இதெல்லாத்தையும் நம்ம காப்பவர் யாரு? கோவிந்தன், விஷ்ணு. விஷ்ணுவை வணங்குகின்றேன் கூறார். பூமியில் பாதம் படும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் சமுத்ரா ரசனே தேவி பர்வதர்சன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பர்சம் சமஸ்யே. பூமி தேவியே, லட்சுமி பதியே, விஷ்ணுனுடைய பதியே, என் கால் உங்கள் மேடன்னு உங்களை நான் மிதிக்க போகிறேன் இன்னைக்கு, அதனால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி தேவியை, உமாதேவி தானே. உமாதேவி நம்ம பார்க்குறதே இல்லை. அவன் மேலே மிதிக்கிறோம், குதிக்கிறோம், ஓடுறோம், ஆரோம், சாமி இருக்கா. இப்படி தோட்டுறோம், போகிறோம், வர்றோம், நம்ம டுமுங்கிறோம், சின்ன பிள்ளை மாதிரி எப்படி தாய் மாதிரி இப்போ சாமி இருக்கா. அந்த பூமாதேவியை காலையில் உங்களை தொட போகிறேன், கால்நாள் தொடுறேன் அப்படின்னு கும்பிடணும். அதனாலனே நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். நம்மளை அறியாமலே சொல்லான்னு செய்கிறோம். இப்போ இறைவனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறோம். எல்லா மந்திரம்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணும்போது யாரை கும்பிடுறோம்? ஆக்சுவலி பூமாதேவியும் கும்பிடுறோம், இறைவனையும் நமஸ்காரம் பண்ணுறோம். மனதினால் இறைவனை நினச்சி என்ன செய்யலாம்? இப்படி கும்பிடுறோம். அப்போ பூமாதேவி வணங்குறது சமம். அந்த காலத்தில் அதே சொல்லி வச்சாங்க. சரி, குளிக்கும்போது நதியிலோ குளியல் அறையிலோ ஒரு குவளையில் தண்ணீரை வைத்துக்கொண்டு அங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலஸ்மின் சன்னதிம் குரு என்று சொல்லி தலையில் நீர் விட வேண்டும். குளிக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஒரு பார்த்துருப்பீங்க எப்படிமா, கங்கை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சன்னதியும் குரும் சொல்லுவாங்க. பார்த்துட்டே சொல்லலாம். ஆமாம், மந்திரம் சொல்லலாம். குளிக்கும்போது எங்கே புக்கு வரும்னு சொல்லக்கூடாது. குளிக்கும்போது மந்திரம் சொல்கிறது நல்லது. டைம் கிடைக்கும்போது சொல்ல வேண்டியது. குளிக்கும் என்ன சொன்னால் அம்மா, தாயே, கங்கா, யமுனா, காவேரி, கோதாவரி அப்படின்னு போட்டு நம்ம தெரிஞ்ச நதிகளை பண்ணிக்கலாம். அதனால சில பேர் பார்த்துருப்பீங்க, இந்த நதியில் டப்புன்னு முங்க மாட்டாங்க, இப்படி குடிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, குடிப்பாங்க அந்த மந்திரத்தை சொல்கிறது. ஆனால் அப்படி பழகிட்டாங்க. நல்ல கங்கை இருக்காங்க. குளிக்கும்போது மாதிரி கங்காதேவி உங்களை நான் வணங்குகின்றேன், அனைத்து நதிகளையும் நான் போற்றுகின்றேன் சொல்லணும். அப்புறம் அங்கே வந்து படிச்சுக்க வேண்டியது. உண்ணும்போது மந்திரம் சொல்லாமல் உண்பது விலங்குகளுக்கு சமம். எனவே தவறாமல் மந்திரம் சொல்லி உண்ண வேண்டும். சாப்பிடும் பொழுது முதல்ல ஸ்வீட் வச்சா அவன் அடுத்த இலை போகணும்னு எடுத்து காலி பண்ணிடக்கூடாது. வெயிட் பண்ணணும். எது வரல வெயிட் பண்ணணும்? எல்லாம் போடணும். மற்றவங்களாம் உள்ள சாம்பார் ஊற்றணும்னு சாம்பார் வச்சுருவாங்க, ரசம் வச்சோம் ரசத்தை எடுத்துருவாங்க. அவன் வச்ச உடனே சாப்பிடக்கூடாது. ஆமாம், எல்லாம் வந்த பந்திக்கு எங்கே போனாலும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோன்னா எல்லோரும் வச்ச பிறகு, நம்ம இதில் எல்லாம் வச்ச பிறகு, எல்லாத்துக்கும் வச்ச பிறகு மந்திரம் சொல்லுவாங்க. ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மார்ப்பணம் மந்திரம் சொல்லி தான் சாப்பிடணும். புரியுதா? மந்திரம் சொல்லாமல் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக எடுத்தோன்னு டப்புன்னு வச்சிடக்கூடாது. எல்லாம் வந்த பிறகு கடைசியில் ஒரு தீர்த்தத்தை விட்டு இப்படி சொல்லணும். எந்த மந்திரம் சொல்லணும்?
अन्नपूर्णे सदापूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञानवैराग्य सिद्ध्यर्थं इच्छां देवी च पार्वती. இது அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. படிச்சு பார்த்துக்கிட்டே படிக்கலாம். நீ மனப்பாடம் பண்ணிட்டே படிக்கணுங்கிறது இல்லை. போன சாப்பிடும்போது சொல்லலாம் இந்த மந்திரம் சொல்லுது. சும்மா சாப்பிடும்போது புக் எடுத்துக்கிட்டு அன்னபூர்ணே சதாபூர்ணம் இப்படி ஒரு இப்படி சங்கர பிராணவல்லவே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் துர்கா தேவி ச பார்வதின்னு அர்த்தம். இதில் என்ன அர்த்தம் தெரியுமா? அன்னபூர்ணியே, எனக்கு இதுவரையிலும் வேண்டிய உணவை கொடுத்த அன்னபூர்ணியே. அதாவது நோய் வந்தவங்க, சுகர் வந்து, ஹார்ட் ப்ரெஷர் வந்து, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தவங்க அதிகம். சாப்பாடு இல்லாமல் இறந்தவங்க கம்மி இல்லை. என்னை பொறுத்து அது சாப்பாடு இல்லாமல் இருந்தால் ஏதோ ஒரு போகாமல் இருந்துருக்கணும், இருந்து சாப்பிட முடியாமல் இருந்துருக்கணும். சாப்பாடு இல்லாமல் யாரும் இறந்தவங்க கிடையாது. அதே அன்னபூர்ணி. இன்னைக்கு கும்பமேளாவில் கோடான கோடி பேர் போகிறாங்க. அனைத்துக்கும் சாப்பாடு எப்படி கிடைக்குது? ஹோட்டல்லாம் இல்லை, ஹோட்டல்லாம் சாப்பிட முடியாது. அனைவருக்கும் தண்ணீர் கிடைக்குது, அனைவருக்கும் டீ காப்பி கிடைக்குது, அனைவரும் சாப்பிட்றாங்க. யாருங்க சோத்தை கட்டி போகிறதில்லை யாரும். ஆனால் அதுதான் அன்னதானம், இதான் அன்னபூர்ணி சொல்கிறாங்க. அதாவது எப்பொழுதுமே படியறக்கிற அன்னபூர்ணியே. சங்கர பிராண வல்லவே, சங்கராவுடைய பிராணலிலிருந்து உதித்தவளே, நான் வந்து பசிக்காகவோ இல்லை ருசிக்காகவோ சாப்பிடலை. ஞானா வேண்டும், எனக்கு வைராக்கிய வேண்டும், அதற்காக உடல் ஆரோக்கியம் வேண்டும், இறைவனை நான் வணங்க வேண்டும், இறைவனிடம் இருந்து நான் அருளை பெற வேண்டும், சாஸ்திரங்களையும் நல்ல விஷயங்களும் கேட்கக்கூடிய சக்தி எனக்கு வேண்டும், அதற்கு நான் சாப்பிட்றேன். ஒழிய ரசிக்காகவோ இல்லை ருசிக்காகவோ நான் சாப்பிடலை. ஞான வைராக்கியத்துக்காக நான் உண்கின்றேன். அது இந்த அர்த்தம். அடுத்து சொல்றார், இது முக்கியமான மந்திரம். இந்த ஒரு மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணுறது நல்லது. இல்லாட்டி முடியலைன்னா புக்கு படி. இது ஒன்று, இந்த 2 மந்திரமும் நல்லது. அது 2ஆவது மந்திரமாக நீங்கள் இந்த இன்னைக்கு நாளைக்குள்ளே பார்த்து என்கிட்ட படிக்க தெரியும், பார்த்து சொல்லணும். இது முக்கியமான மந்திரம். சாப்பிடும்போது ஓம் பிரம்மார்ப்பணம் வாசிக்க தெரியுதா? ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாப்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்மனா இந்த இடத்துல கடவுளை கொடுக்கும். பிரம்மனுக்கே பிரம்மார்ப்பணம், அந்த உணவு வந்து பிரம்மனுக்கு அர்ப்பணம் செய்கின்றது. உண்பவன் பிரமன், பிரம்மனுக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். இதை உண்பவன் யாருன்னா இதை உண்பவனும் பிரம்மன். இதை செரிக்கிறவன் யாருன்னா செரிப்பனும் பிரம்மன். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மார்ப்பணம் பிரம்மணாஹூதம். கடைசியில் யார் இருக்கான்னா அந்த பிரம்மனே இருக்கின்றான். கடைசியில் எங்கே போகிறோம்? பிரம்மனிடமே நாம் செல்கின்றோம். அது என்ற அர்த்தம். பிரம்மகர்ம சமாதினா. உண்பவனும் பிரம்மனே, உணவும் பிரம்மனே, அதை செரிப்பனும் பிரம்மனே, இறுதியில் பிரம்மனே இருக்கின்றான். பிரம்மனிடமே நாம் போகின்றோம். நாமே அது பிரம்மனாக இருக்கின்றோம். அனைத்துமே பிரம்மம்தான். இதை ஏன் சொல்கிறோம்னா ஒரு மனஸ்தத்துவம் இருக்குது. சமைக்கும் பொழுது நம்ம சமைக்கிறது இல்லை, வேறு யாராவது சமைப்பாங்க. அவங்க ஏதாவது எண்ணங்கள், அவங்க ஏதாவது மனசு கஷ்டங்கள், ஏதாவது குழம்பங்கள், தோஷம் இருந்தால் சாப்பிடும்போது நமக்கு வந்துடும். அதனால் அது தூய்மைப்படுத்துதல். எங்கேயோ வாங்குகிறோம், யாரிடமோ இருந்தோம், எங்கெங்கேயோ கடந்து வருது உணவு.
உணவு நம்ம எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது. யாரோ தொட்டிருக்காங்க, யாரோ வாங்கி என்னென்னமோ மனசில் இருக்க கூறாள் இருக்கும். விற்கிறவன், வாங்குறவன், கொண்டு வர்ற ஆள், நறுக்கிற ஆள், சமையல் பண்ணுற ஆள், வைக்கிற ஆள், எல்லா மனநிலையிலையும் உள்ள தோஷம் பூரா போகணும். அதனால பரமாத்மன் சொல்கிறது, அது எனக்கு வந்துடக்கூடாது, என் மனசை கருத்துடக்கூடாது. பல விஷயம் இருக்குது. அதனால் எதையாவது செய்யணும்னு சொன்னால் செஞ்சிடணும். ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஏன் எதுக்கு கேட்கணும்? தத்துவத்தில் தான் கேட்கணும். வேதாந்தத்தில் தத்துவத்தில் தான் கேட்கணுமா. வேதத்தினுடைய 2வது தான் கேட்கணும். முதல் பகுதி பூஜை நமஸ்காரம், நோ குஸ்டின், டூ ஜெய், அவ்வளோதான். செய்யினா செய்யணும். நமஸ்காரம் பண்ணு, அஷ்டாங்க யோகம் பண்ணு. ஏன் அஷ்டாங்க யோகம் தான் வருமா? சும்மா எந்திரிச்ச நமஸ்காரம் பண்ணக்கூடாதா? சில பேர் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாதா அப்படின்பா. அப்படின்னா பண்ணு, செய்யினா செய். சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது, மந்திரம் சொல்லி தான் சாப்பிட்னா அவ்வளோ. எல்லாம் வந்தப்புறம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்னா அவ்வளோ. அதுக்கு நோ கொஸ்டின். எதுக்கு? ஏனெனில் ஞானம் வைராக்கியம் எனக்கு வேண்டும், மனசு தூய்மை வேணும்னு சொல்கிறார். ஓகேவா? சரி, அடுத்தது 9. துறவிகள் தனக்கு தீட்சை தந்த குரு, தன்னை பெற்றெடுத்த தாய், தன்னை விட துறவில் மூத்தவர்கள், பாரம்பரிய மடாதிபதிகள், வயதில் துறவில் இளையவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். மற்றவர்களை வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும், உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும், ஏன் தந்தையாக இருந்தாலும் துறவு ஏற்காத எவரையும் கீழே விழுந்து வணங்குதல் கூடாது. கைகளை மட்டும் குவித்து வணங்குவது தவறல்ல. சந்நியாசம் எடுத்த பின்பு பெரிய பெரிய துறவிகளத்தை வணங்கணும், நமஸ்காரம் பண்ணணும். ஒழிய சந்நியாசம் எடுத்த பின்பு அவங்க எப்படி நமக்கு உதவி செய்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ண வேண்டிய, காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சும்மா நமஸ்காரம் வாங்க அப்படின்னு சொல்லணும். பெற்ற தாய் தந்தையாக இருந்தால் வணங்கக்கூடாதுங்கிற, அதை நம்ம வணங்குவோம், இது கூடாது. மூத்தவர்களாக இருந்தாலும் வணங்கக்கூடாது. சன்னியாசி எடுத்த பிறகு சன்னியாசிகளில் நமக்கு நம்ம விட சன்னியாசி எடுத்தவங்க இளையவர்களாக இருந்தால் வணங்கணும். அதே மாதிரி நமக்கப்புறம் சன்னியாசம் எடுத்தவங்க வணங்கக்கூடாது. நமக்கப்புறம் சன்னியாசம், நம்மளோட ஜூனியர், நமக்கு அடுத்தது சன்னியாசம் எடுக்கிறாங்களே, அவங்கள வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நதிகளில் குளிக்கும் முன்பு நதியை வணங்கிவிட்டு தான் குளிக்க வேண்டும். துறவிகள் நதியில் குளிக்கும்போது சோப்பு போடுதல், துணிகளை துவத்தல், நீச்சல் அடித்தல் போன்றவை செய்யக்கூடாது. துணியை அலசி கரையில் நின்று நீரை அகற்ற வேண்டும். எந்த சொல் டடாப்படான்னு தப்பு முங்கிடக்கூடாதுங்கிறாங்க. டைம் ஆச்சு வேலை முடிச்சு 1000 இருந்து 1000 மனசில் போயிட்டு அங்கேயும் போய் அவட்ட போய் டப்பான்னு போட்டு யாரோ ஏதோ ஒன்று இருக்கு முங்கிடக்கூடாதான். என்ன சொல்கிறாங்க? வணங்கி அதே மெதுவாக கீழே இறங்கணும். அம்மாவோட முட்டை வரனேன், ஒரு தாயின்னு சொல்லி ஆச்சுல, தாய்கிட்ட போட்டு ஆடாப்பட நான் போகிறது, மெதுவாக போய் நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு கும்பிடணும். அது மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் சோப்பு போடக்கூடாது. அப்படி நீங்கள் சோப் போடணும்னா இங்கே வந்து சோப் போடலாம். மேலுக்கு சோப் போடணும் அப்படின்னா ஒன்று இங்கே சோப் போட்டு குளிச்சுட்டு நதியில் போய் அங்கே போய் குளிக்கணும். இல்லை அங்கே குளிச்சுட்டு இங்கே வீட்டில் வந்து சோப்புலாம் போட்டுக்கலாம். சோப் போடாமல் இருக்க நல்லது. நதியில் குளித்தாலே போதும், சோப் போடணுங்கிற அவசியம் இல்லை. 2 நாளைக்கு இல்லை சோப் போட்டு பழக்கம்னா ஏதாவது ஒரு நேரத்தில் ரூம்போட சோப் போட்டு குளிச்சுக்கணும். துணியை எந்த காரணத்துக்கும் நாங்கள் போடக்கூடாது, சாம்பு போடக்கூடாது, எல்லாம் போடக்கூடாது. அது மாதிரி இந்த போய் துணியை துவைக்கிறது, அதை போய் அவ்வளோ எத்துறது, நீச்சல் அடிக்கிறது, அதெல்லாம் அடிக்கூடாது. கவ்வியமாக முங்கிட்டு
பவ்யமாக வந்துடும். துணியை அலசி கரையில் நின்று நீரை அகற்ற வேண்டும். அந்த அவற்றை துணியை புளியக்கூடாது, வெளியே வந்து புளியணும். பாருங்கள் எவ்வளவு இருக்கும். இதெல்லாம் நீ படிக்கணும். சும்மா உங்களுக்கு பயிற்சிக்காக சொன்னேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காந்து படிக்கணும். இது உங்களுக்கு இந்த புக்கு நீங்கள் வச்சுக்கணும். பக்தர்கள் நம்மை வணங்கும் போது நம் இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொள்ள வேண்டும். நம் சரீரத்தில் தெய்வத்தை மனதால் ஆவாகனம் செய்து கொள்ள வேண்டும். விபூதி அல்லது பிரசாதம் கொடுக்கும்போது இறைநாமத்தை மனதில் சொல்லி கொண்டுதான் கொடுக்க வேண்டும். மனதில் சொல்லிக் கொண்டுதான் கொடுக்க வேண்டும். நாம் கொடுப்பதாக நினைத்தால் நம் தவம் அழிந்துவிடும். சன்னியாசம் எடுத்தவொடனே என்னென்ன நம்ம எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சுடுவாங்க. நம்ம ட்ரெடிஷன் அப்படி, பரம்பரை அப்படி. யார் சன்னியாசம் எடுத்தாலும் பொதுவாக வெளி உள்ளவங்க நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. நாளடைவில் நம்ம மனசு என்ன செய்யும், யாரையாவது நமஸ்காரம் பண்ணலைன்னா நமஸ்காரம் பண்ணுறாங்க, எனக்கு திரு நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு பெரிய ஆள் ஆயிடக்கூடாதுங்கிறாங்க. அதனால் என்ன செய்யணும், சில பேர் பார்த்துருப்பீங்க, யாராவது நமஸ்காரம் பண்ண நமச்சிவாயா, ஈஸ்வரா, முருகா, இந்த நீ வச்சுக்கோப்பா, யூகோ எனக்கு யூகோ நமஸ்காரம், எனக்கு யூகோ வந்துடக்கூடாதுன்னு ஈஸ்வரா, முருகா, நாராயணா அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கும் இல்லான்னு ஈகோ எனக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்படி நினைச்சாலே போச்சுங்கிறார். நான் நமஸ்காரம் பண்ணுறது யாருக்காக? ஆண்டவனுக்காக, எனக்கல்ல, என்னுடைய இந்த சனாதன தர்மத்துக்கு, எனக்கல்ல, என்னுடைய சன்னியாச தத்துவத்துக்கு நினைச்சுக்கணும். எனக்கு இல்லைன்னு கண்ணை முடியணும். என்னை நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னு ஒரு துணி நினச்சிடக்கூடாது. யாரும் நமஸ்காரம் ஐயோ ஒரு தொடாயின்னு சொல்லக்கூடாது, பணாயான்னு சொல்லக்கூடாது, பணாதையும் சொல்லக்கூடாது, யார் நமஸ்காரம் வேணாம் பண்ணாத அதுவும் சொல்லக்கூடாது. இல்லை நமஸ்காரம் நாராயணா நமசிவாயான்னு சொல்லிடணும். அப்படி பண்ணலையா என்னை பார்த்து யாரும் வணங்கலை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. என்னை வணங்குறாங்கன்னு அகங்காரமும் கூடாது, என்னை வணங்கலையே அப்படிங்கிற கவலையும் வரக்கூடாது. அதற்காக யார் என்னை வணங்க வேண்டாம் அப்படின்னு எஸ்கேப்பும் ஆகக்கூடாது. வணங்குறாலும் நல்லது, வணங்கலைன்னா அதை விட நல்லது. காலை இரவு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ குரு உபதேச மந்திரத்தையும் இஷ்ட தெய்வ மந்திரத்தையும் ஜபிக்க வேண்டும். எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு படிக்கும்போது. இதை நான் சொன்னதனா நான் எல்லாம் சொல்கிறோம்ல, இது எழுதுனது யாருன்னா ராமானந்தம் மேடம் சொல்லி கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்து இப்போ என்னென்ன சொல்கிறோமோ அவர் அதை கடைபிடிப்பார். சொல்கிற பூரா அவர் கடைபிடிப்பார். எனக்கு ஒரு சின்ன அனுபவம், நான் போட்டலை ஓடலை, இது சொல்கிறது பூரா அவர் கடைபிடிப்பார். துணியை வந்து மேலேயும் துவைப்பார், முங்கிட்டு வந்துடுவார், நீச்சல் அடிக்க மாட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நேரம் ஜபம் பண்ணுவார், பார்த்துருப்பீங்களா? அதே இதில் அதே எனக்கு ஆகும். எப்பொழுதுமே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜபம் தியானம் செய்யணும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜபம் தியானம் செய்யணும், மந்திரம் சொல்லணும். ஒரு துளி கூட வீணாக போகக்கூடாது. ஜபம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. தூக்கம் இல்லையே கவலைப்படக்கூடாது, 2 பேரும் படக்கூடாது. தூக்கம் இல்லையா ஜபத்து மாலை எடுத்து தூக்கம் வந்துடும். அதான் இது சொல்கிறார். சரி, எக்காரணத்தை கொண்டும் நீர்க்கடன், பிண்டம் கொடுப்பதும், நெருப்புக்கடன், இறந்த உடலுக்கு தீ மூட்டுவது கூடாது, பூணூல் அணிய கூடாது. யாரு தீட்சை எடுத்து, எந்த தீட்சை எடுத்தவங்களுக்கு? சன்னியாசம் நீங்கள் எடுத்துட்டீங்கல்ல, சொந்தக்காரவங்களுக்கு இறந்த பின்பு தீ மூட்ட போகக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் பிண்டம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எப்பயும் பிண்டம் கொடுத்துருவீங்க, நாளைக்கெல்லாம் பிண்டம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிண்டம் கொடுக்கக்கூடாது, பூணூல் போடக்கூடாது. அது மட்டுமல்ல, நல்லது கெட்டதுக்கு அந்த நேரத்தில் போகக்கூடாது. யாராச்சும் சொந்தக்கார ரொம்ப வேண்டியவங்க இறந்துட்டாங்க, போகக்கூடாது. ரொம்ப வேண்டியவங்க பேரம்பேத்திக்கு ரொம்ப வேண்டிய ஒரு கல்யாணம், போகக்கூடாது. இல்லைனா போய்த்து அவன் கிரகப்பிரவேசம், போகக்கூடாது. அவன் போகலன்னு என்னை தப்பாக நினச்சிடுவாங்க, சங்கடப்பட்டுருவாங்க. சன்னியாசிக்கு எந்த பாவமும் இல்லை, கண்டிப்பாக
நல்லது கெட்டதற்கு போகக்கூடாது. ஆனால் எதுக்குமே ஆளான்னு ஒன்று இருக்குல்ல, இல்லை ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப நூற்றுல ஒன்று போயிட்டே ஆகணும்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்ல விஷயந்தேன். முடிஞ்ச பின்பு மறுநாள் அதுக்கு மறுநாள் போகலாம். இப்போ ஒருத்தர் கல்யாணம் நடக்குது, நல்லாதே பேசுவான், கல்யாணம் நடக்குது, கல்யாணத்துக்கு நீ போய் உள்ளே போய் சன்னியாசம் எடுத்துக்கிட்டு மாமன் மச்சான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, கல்யாணத்துக்கு போகக்கூடாது. அப்படி ரொம்ப அப்படி மறுநாள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாலோ இல்லை அதுக்கு முதலே போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்பி பிடிச்சிட்டு வந்துடணும். இல்லைன்னா கல்யாணம் முடிச்சப்பறம் 2 3 நாள் கழிச்சு நான் வரக்கூடாது, ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலாம். இல்லை இறந்துட்டாங்கன்னு அந்த நேரத்தில் போகக்கூடாது. ஏன்னா அங்கே ஓன்னு அழுதுவாங்க, நம்மளும் போய் ஓன்னு அழுதுவாங்க, நம்மளுக்கு அழுது வந்துடும். எல்லா விஷயம் இருக்குது. அந்த நேரத்தில் எல்லாம் அழுகிற போது எல்லாம் மாயை, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுக்கு அழுகிறீங்க அப்படி அங்கே போய் தத்துவம் பேச ஆரம்பிச்சுருவோம். சில பேர் அப்படித்தானே உள்ளே வந்துட்டா சவால் தத்துவம் பேச ஆரம்பிச்சுருவாங்க. சில பேர் தத்துவ போகத்துலேருந்து ஆரம்பிச்சுருவாங்க. யாராவது ஒரு ஆள் கிடைச்சான்னு போச்சு, அவங்கள போட்டு கொண்டுருவாங்க. அடுத்தவங்க போகும்போது ஐயோ ஒரு வாரம் போகணும், அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவோம். அங்கே போய்ட்டு அழுகக்கூடாது, வருத்தப்படாதீங்க, ஆண்டவன் இருக்கான், எல்லாம் மாயன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அல்ல எல்லா அழுகும் நமக்கு அழுக வரும், அது நமக்கு தேவையில்லாது ஒன்று. ரெண்டாவது, கல்யாணங்கிறது மங்களம், அவன் காரியத்துக்கு உள்ளே போகிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் திறந்து விட்டோம். நம்ம அங்கே போய் இருந்தால் மடைக்க மடுவுக்குள்ள ஈ அடிக்கிற என்னது, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? சில பேர் நம்மளை பார்த்தே உங்களுக்கு தெரியாது, தெரியப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் கல்யாணத்தில் அங்கேருந்து அலைஞ்சேன்னா இது என்ன, இது அங்கேருந்து அலைஞ்சிடுது, காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தெரியாது, இது அவசரம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இன்னும் சொல்லுவாங்க சொல்லுவாங்க. ஆனால் போகக்கூடாது. நம்ம மரியாதையை எந்த காரணத்தை கொண்டும் உறவினர்களுக்கோ பக்தர்களிடமும் பிள்ளைகளிடமும் உருகிடக்கூடாது, உருகக்கூடாது. அழுவாங்க, ஓம்பாங்க, அவங்க பக்கம் இழுக்க பார்ப்பாங்க, ஸ்டெடியாக இருக்கும். சரி, அதுதான் எதை சொல்கிறார், தனியாக ஆசிரமம் அமைத்து 13வது தனியாக ஆசிரமம் அமைத்து கொள்ள வசதி இல்லை என்றால், தனியாக ஆசிரமம் அமைத்துக் கொள்ள வசதி இல்லை என்றால் வீட்டில் ஒரு அறையை ஒதுக்கி கொள்ளலாம், அல்லது ஏதாவது ஒரு கோயிலில் தங்கி தவ வாழ்க்கை வாழலாம். குடும்ப விவகாரங்களில் தலையிடுதல் கூடாது. ஆசீர்வாதம் செய்யலாம், கேட்டால் மட்டும் வழிகாட்டம் செய்வது, பூஜை செய்யாமல் உணவு உண்பது உறவிகளுக்கு பாவத்தை சேர்த்துவிடும். நான் சொன்னேன், குடும்ப விவகாரத்தில் இடக்கூடாது. நம்மளை எல்லாரும் மதிக்கணும் இருக்கக்கூடாது, நம்மளை கேட்டதே எல்லாம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம சன்னியாசம் எடுத்துக்குவோம், ஆனால் என்னை எல்லோரும் மதிக்கணும், என்னை எல்லாரும் கேட்டு செய்யணும், என்னை மதிக்க மாட்டாங்க, என்னை கேட்க மாட்டோம் நினைக்கக்கூடாதான். அதே மாதிரி அதுக்கு ஒரு கோயிலில் போய் இருக்கலாம். இல்லை சாமி நான் குடும்பத்தில் இருக்கேன், வேறு எங்கே போனாலும் செட் ஆகலைன்னா இதில் என்ன சொல்கிறாங்க, வீட்டிலையே தனி ஒரு ரூம் இருக்கும்ல, தனி அறையை ஒதுக்கிட்டு நம்ம பூஜை புனஸ்காரம் செஞ்சு இருக்கலாம். அல்லது கோயிலில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஆசிரமங்களில் இந்த ஒரு சொன்ன மாதிரி ஆசிரமங்களில் ஏதாவது வேலை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அது நம்மளுடைய சூழலை பொறுத்து. ஆனால் எங்கு இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன உண்டாலும் நம்ம யார் அப்படிங்கிற மனசில் மறந்துடக்கூடாது. அதுதான் முக்கியம். என்ன சாப்பிட்டாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு சாது அப்படிங்கிற மனசுக்குள்ளேயே இருக்கணும். ஆள் மனதில் நான் முற்றும் துறந்தவன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னுடைய வாழ்க்கை தவ வாழ்க்கை. ஆனால் மேல் மனசில் வாழ்க்கை வாழ்வதற்கு சில பேரோட சில காரியம் பண்ண வேண்டியிருக்கு, சில பேரோட பேச வேண்டியிருக்கு, சில பேரோட விவகாரம் பண்ண வேண்டியிருக்கு. அது நான் பண்ணுறேன் மேல் மனசில். ஆள் மனசில் நான் தவ வாழ்க்கை வாழ்கின்றேன், மோட்சம்தான் என்னுடைய குறிக்கோள் ஆள் மனசில் இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் ஆள் மனசில் நாம் சன்னியாசிங்கிறத விடக்கூடாது.
ஒரு நாடக நடிகை நடிப்பான், பிச்சை எடுப்பான். ஆனால் அவன் பிச்சை அவன் கோடிக்கணக்கில் வாங்குவான். படத்தில் பிச்சைக்காரன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவன் பிச்சை எடுப்பான். பிச்சை எடுத்து அதுவும் நாடக நடிப்புங்கிறது தெரியும். எல்லாம் வேஷத்தெல்லாம் கலைஞ்ச பிறகு எங்கே போவான்? காரில் போயிடுவான். வேஷத்தெல்லாம் கலந்து பிச்சை எடுக்க போவானா? இல்லை. ஏன்? அது ஒரு நடிப்பு. அவன் உலகம் என்பது ஒரு நாடக மேடை. மேல் மனதில் நான் நடிக்க வந்திருக்கின்றேன். ஆனால் ஆள் மனதில் இறைவன் தான் எனக்கு வேண்டும். இறைவனுக்காக தன் வாழ்க்கையே ஒப்படைத்தல் சன்னியாசம். சரி, பூமி அதிர நடக்கக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்காக தவம் செய்வது அவசியம். நம்ம டக்கு டக்குன்னு போகிறது, ரொம்ப தேவையில்லாமல் டம்முன்னு சத்தம் போட போகிறது, தேவையில்லாத வெட்டுதல், இது இருக்கக்கூடாது. மக்கள் யாராவது வந்தாலும் ஏதாவது கஷ்டம் சிரமம்னு வந்தால் என்ன செய்யணும்? நல்லதுமா, நல்லது நடக்கட்டும், நல்லா இருமான்னு திருநூறு பூசிடணும். அவங்க கஷ்டம் வந்துட்டாங்க, நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிச்சிடக்கூடாது. ஐயோ அவங்க ஏதாவது வந்தால் நல்லாரு மங்கள வார்த்தைன்னு சொல்லணும். நீங்கள் சாதுன்னு வராங்க, நீங்கள் அவங்ககிட்ட உட்கார வச்சு மதிக்க மாட்டா, அங்கே போக மாட்டுறாங்க, யாரும் கவனிக்க மாட்டுறாங்க, எனக்கு யாரும் சாப்பாடு போட மாட்டுறாங்க, யாரும் பைசா கொடுக்க மாட்டுறாங்க, அங்கே குருபூஜைக்கு போனேன், அங்கே எனக்கு காசு கிடைக்கல, இவங்க இது மதிக்கிறேன்னு அவங்ககிட்ட உங்கள் குறையே சொன்னீங்கன்னா அவங்க ஏற்கனவே 10 கஷ்டத்தோடு வராங்க, 10 கஷ்டத்தோடு வராங்க. நீங்கள் அது 20 ஆச்சு அவங்க போச்சு அவங்க சோபுராணம் சொல்ல வராங்க. நீங்கள் கடைசியில் உங்கள் சோபுராணம் நல்லதையும் சொல்லிடக்கூடாது, கஷ்டத்தையும் இல்லை. நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், எனக்கு அந்த சாமி தெரியாக்கும், நான் இந்த இடத்துனாக்கும், நான் இவ்வளோ கவர்மெண்ட்னாக்கும், நான் எப்படிலாம் இருந்தனாக்கும், இப்போத்தையும் ஒன்று நான் போயிட்டேன் பாருங்கள் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். யாரும் கவனிக்கிறது இல்லை, யாரும் எனக்கு காசு கொடுக்குறது இல்லை, என்னை மதிக்க மாட்டுறாங்க, என்னை இது பண்ண மாட்டுறாங்க. சன்னியாசம் எல்லாம் வந்தாங்க, நான் எங்கே இருக்கும் எல்லாம் வந்தாங்க, எல்லாம் கல்யாணம் காட்சி முடிஞ்ச உடனே போயிட்டாங்க, எல்லாருக்குமே சிரமந்தேன் அப்படின்னு வர்றவங்களோட சொல்லி கூட புலம்பக்கூடாது. நம்ம புலம்புல அங்கே புலம்பிடக்கூடாது, நம்ம சோபனால சொல்லக்கூடாது. சரி நான் இப்படி ஆகும், நான் எப்படி ஆகும், எனக்கு அவரை தெரியுமாக்கும், என்னை அவரை பார்த்தையா, எப்படி பார்த்தையா, வயோஸ்கோப்பை பார்த்தையான்னு மாதிரி அந்த கதையை ஆரம்பிச்சிடக்கூடாது. மௌனம் மௌனம் மௌனம். கேட்டா சொல், பேச வேண்டிய வந்தால் சொல், இல்லாட்டி பேசாமல் இருக்கும். இல்லை பேசாமல் இருக்க முடியலையே அப்படின்னா பேசாமல் இருந்து பழகணும். பக்தர்களை வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம குறைகள் இருக்குதான் செய்யும். சன்னியாசம் எடுத்தாப்புற உடனே நமக்கு வந்து எல்லாம் வராது, தபம் பண்ணத்தே வரும். தபம் எல்லாம் தபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். தபம் இல்லைன்னா எதுவும் வராது. உண்மையிலே நடந்தது. என் குரு சின்மயானந்த சாமி இருப்பாங்க. சின்மயானந்த சாமிகிட்ட ஒரு சன்னியாசி கேட்டாராம், என்னை பக்தர்கள்லாம் யாரும் என்னை கவனிக்க மாட்டாங்க, என்னை பார்த்தா ஓடிடுறாங்க, சரியாக ரூபாலாம் கொடுக்கல, கவனிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு சன்னியாசி. பிரம்மச்சாரி சன்னியாசி யாரும். சின்மயாசி என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? உனக்கு தபம் குறைஞ்சிருச்சு, நீ போய் எல்லா கிளாஸும் நிப்பாட்டிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துருந்தான் இமயமலை உத்தரகாசியில் இருக்க தபம் பண்ணு அப்படின்னா. ஸோ அடுத்தவங்க நம்ம சொல்ல கேட்கல அப்படின்னா நமக்கு தபம் பத்தலை. அடுத்தவங்க நம்ம சொல்கிறத மதிக்கிறது இல்லைன்னா நமக்கு தபம் பத்தலை. நமக்கு வேண்டியது கிடைக்கலைன்னா நமக்கு தவம் பத்தலை. நமக்கு நிம்மதி இல்லைன்னா நமக்கு தவம் பத்தலை. யாரும் நம்மிடம் அல்லைனா நமக்கு தவம் பத்தலை. பணம் அல்லை, பொருளாதாரம் அல்லை அல்லைனா நமக்கு தவம் பத்தலை. அதனால் என்ன செய்யணும்? தவம் செய்ய வேண்டும். தவம்ங்கிறது என்ன? தவம்னா எல்லாத்துக்கும் போட்டு உட்காரதில்லை. தவம்ங்கிறது பொய் பேசாது இருத்தல், கிடைப்பதை ஏற்றுக்கொள்ளுதல், கங்கை யமுனை, இதில் பூரா தவங்க. என்ன நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் தவம். ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, குரு நமஸ்காரம், சத்சங்கம், புக்கு படிக்கிறது, நல்ல குணங்களை வளர்க்குறது, குளிக்கும்போது நான் சொன்ன மாதிரி கங்கையை நினைச்சு குளிக்கிறது, திருநீர் எழுது, சூடாம்பிடுறது, எல்லாம் தவம். தவம் செய்ய செய்ய நமக்கு நிறையா வரும். இதில் சொல்லுவாங்க, தவிர்க்க முடியாமல் திருமணத்திற்கோ இரங்கலுக்கோ சென்றால் அதிக நேரம் தங்கக்கூடாது. முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது.
இறந்தவர் முக்திக்காக நாம் ஜபம் சிவபுராணம் மனதிற்குள் சொல்லி பிரார்த்தனை செய்து திரும்பிடணும். யாராவது இறந்துட்டா போகாமல் இருக்கிறது உத்தமம். இல்லை போகணும் அப்படின்னா அங்கே போய் மாலையை போட்டு சிவபுராணத்தை சொல்லி ரொம்ப நேரம் இருக்காமல் 5-10 நிமிஷம் வந்துடும். அதான் சொல்கிறார். சும்மா அங்கே இருந்துட்டு இருங்க பணம் எடுக்க தண்ணி இருப்போம், கொல்லி வைக்க தண்ணி இருப்போம், அப்புறம் என்ன காரியம் முடிஞ்சு போவோம். இந்த மனசு கெட்டு போயிடும், உடம்புலாம் அரிக்க ஆரம்பிச்சிடும், மனசு கெட்டு போயிடும். அது தெரியும். துறவு ஏற்றபின் எந்த காரணத்தை முன்னிட்டும் காவி வஸ்திரத்தை உயிரே போனாலும் மாற்றக்கூடாது. நான் வெளியே போகிறேன், எல்லாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் அதே மாதிரி ஒரு மாதிரியான சேலையை நான் கட்டக்கூடாது. மஞ்சள் சேலையை கட்டக்கூடாது. சரி வீட்டில் தானே இருக்கேன், நான் நைட்டி கலர் நைட்டி போடுகிறேன், வெறும் ட்ரெஸ்ஸோடு போடக்கூடாது. சரி வீட்டில் தானே இருக்கேன், மஞ்சள் சேலை கட்டிக்கிறேன், ஒரு மாதிரியான சேலையை பண்ணக்கூடாது. எந்த வஸ்திரம் கொடுத்தாங்களோ அந்த வஸ்திரம்தான் கட்ட வேண்டும். வஸ்திரமின் காவி. சும்மா சில பேர் மேலே பட்டு செய்த போட்டுக்குறாங்க, மேலே அடைவில் என்னது சால்வை போட்டுக்குறாங்க, அப்படி போடக்கூடாது. காவி உடையை மாற்றக்கூடாது. மஞ்சள் அணிதல், காவியை தூக்கி போட்டு வேறு ஒரு வீட்டில் இருக்கும் வெள்ளை துணியில் விடுது, தூங்கும்போது யாரும் இல்லையில அவன் கலர் இதை போடுக்கிறது. காவி இருக்கணும். உங்கள் உடலில் எந்த சூழ்நிலையிலையும் எப்படியும் காவி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு காவியாக இருக்கணும், மாற்றக்கூடாது, துணியை மாற்றக்கூடாது. சில பேர் வெளியே போனாத்தையும் காவி, உள்ளே இருந்தால் காவி வெளியே எடுத்துருவாங்க. உள்ளே இருந்தாலும் காவி, வெளியே இருந்தாலும் காவி, எங்கே இருந்தாலும் காவி. துணியை நிறத்தை மாற்றக்கூடாது. நிறத்தை காவியில் சில இருந்தது ஒரு காவினே, இது ஆரஞ்சு, இவர் ஒருத்தருக்காருல்ல இதுவும் ஒரு காவினே, இவர் ஒருத்தருக்கு இதுவும் ஒரு காவினே. ஆனால் இந்த அம்மா மாதிரி ஊற்றக்கூடாது, டிசைன் அதுவும் ஒரு காவினே, அது ஊற்றலாம். அக்காடி இப்போ நான் காவி தானே வெளியே போகிறேன் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு இந்த அம்மா மாதிரி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி சன்னியாசம் எடுக்கலை, இந்த கீழே இந்த பார்டர் வச்சது ஒரு மாதிரியாக வச்சு அது ஊற்றக்கூடாது. பியூர் காவி, கரை போடாத காவி உடுத்துறது நன்றி பொதுவாக. நீங்கள் உடுத்துறது காவிதே, இதெல்லாம் ஊற்றலாம். காவி துண்டு போட்டுக்கலாம், இந்த மாதிரி துணி போட்டுக்கலாம். அக்கானு மஞ்சள் துணி போடுறது, கருப்பு துணி போடுறது, சிவப்பு துணி போடுறது இது இருக்கக்கூடாது. காயத்ரி மந்திரம் பாடல் இல்லாமல் இருக்கும் நல்லது. இல்லை பாடல் வச்சு ஊற்றுனா அது ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கான இப்படி யார் என்ன உடுத்தினாலும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை உடுத்தணும். இல்லை அவங்க உடுத்துறாங்க, இவங்க உடுத்துறாங்க, அவங்க பிரச்சனை அவங்க உடுத்துறாங்க, நம்ம அந்த பிரச்சனை எது பண்ணணும். அவங்களாம் உடுத்துறாங்க, நம்ம நம்மளும் உடுத்துவோம். போவோம். சில நேரங்களில் நம்ம உடுத்துவோம், வெளியே போய் அவங்க ஒரு மாடலாக இருப்பாங்க, அந்த மாடல் நம்ம போட்டு நம்ம மாடல் பண்ணிடக்கூடாது. நமக்கு என்ன மாடல், நமக்கு என்ன குரு கொடுத்தா அதைத்தான் நினைய வேண்டும். கலரை மாற்றக்கூடாது. இன்னும் சொன்னால் குரு உங்களுக்கு என்ன துணி கொடுத்தாரோ அந்த கலர் தான் உங்களுக்கு கிடைச்சிடும். காயத்ரி மந்திரம் சந்நியாசத்துக்கு பிறகு ஜபிப்பதற்கு பயன்படுத்த தேவையில்லை. காயத்ரி மந்திரம்னா ஓம் சூரிய காயத்ரி, ஓம் பூர்புவஸ்வஹ தற்சதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். அது நீங்கள் சன்னியாசம் எடுத்த பிறகு நீங்கள் ஜபிக்க தேவையில்லை. அப்போ எது ஜபிக்கணும்? சன்னியாச தீட்சை மந்திரம் கொடுப்பார், நான் சொல்லக்கூடாது, சாமியும் சொல்லணும். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம், அதை ஜபிக்கணுங்கிறாங்க. பூர்வூசை விட்டுறணும், பிரம்மச்சாரியம் கொடுப்பாங்க, அதை விட்டுறணும். சன்னியாச மந்திரம் சொல்லுவாங்க, அதை மந்திரம் சொல்லுவாங்க, அதை எழுதி கொடுப்போம். துறவி ஜபிப்பதற்கான மந்திரங்கள்: உபதேச மந்திரம், பிரணவம், ஓம் ஓம் பிறகு ஸ்லோகங்கள். ஓம் பூர் சந்நியஸ்தம் மய, ஓம் புவ சந்நியஸ்தம் மய, ஓம் பூர் புவ சுவ சர்வம் சந்நியஸ்தம் மய. ஹம்சசோகம் பரமாத்மா சின்மயோகம் சச்சிதானந்த ஸ்வரூபோகம் சோகம் பிரம்மவோ. மந்திரத்தை சொல்றார்.
அது சாமியோட மந்திரத்தை சொல்லுவார். ஆசிரமத்தின் பணிகள் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டுதான் தங்க வேண்டும். இல்லை என்றால் அது அவரு எந்த ஆசிரமத்தில் போனாலும் 3 நாளைக்கு எதுவும் தேவையில்லை. நீங்கள் பெர்மனண்ட்டாக கொஞ்ச நாள் தங்குறேன்னு சொன்னால் அந்த ஆசிரமத்தில் ஏதாவது பொறுப்பு எடுக்கணும், வேலை செய்யணும். சன்னியாசி எடுத்துட்டேன், சன்னியாசினால எதுவும் தேவையில்லை, எந்த வேலையும் எந்த பொறுப்பும் இருக்கக்கூடாது, எந்த கடமை இருக்கக்கூடாதுங்கிறது தவறு. சில பேர் சொல்லுவாங்க சன்னியாசிக்கு எதுவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லைன்னா உணவு மட்டும் தேவையான்னா அது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துக்கு நம்ம தொண்டு செய்யணும். தொண்டுன்னா ஏதாவது ஒரு பணம் கொடுக்குற மட்டும் இல்லை, பெருக்கிறது ஒரு தொண்டு, காய்கறி நறுக்கிறது ஒரு தொண்டு, பூஜை பண்ணுதல் ஒரு தொண்டு, சுத்தமாக வைத்துக்கொள்வது ஒரு தொண்டு. எதுவுமே எல்லாமே தொண்டுதான். ஒரு அதுக்காக தொண்டுல 24 நேரம் தொண்டு செய்யணுங்கிறது இல்லை. ஏதோ 2 மணி நேரம் பணி செய்யணும். பணி செய்யாமல் சாப்பிடக்கூடாது. ஏதோ ஒரு 2 நாள் 2 நாள் கெஸ்ட்டாக போனால் பணி செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். 3 நாளைக்கு நீங்கள் மேலே தங்கினீங்கன்னா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. சோம்பேறியாக இருப்பது துறவி அல்ல, எப்போதும் இறை சிந்தனையில் இருப்பதுதான் துறவு. எச்செயல் செய்தாலும் பற்றுதல் இன்றி மகிழ்ச்சியோடு செய்யணும். சும்மா சாப்பிட்டு தூங்க நம்ம துறவி எடுக்கல. சில பேர் திருவண்ணாமலை சாப்பிட்டு தூங்குறது இல்லை, மூதேவி. அப்படி இருக்கக்கூடாது. ஆக்டிவ் செயலோடு இருக்கணும். எப்போவும் செயல் செய்யணும். அதிகாரத்து மேலே தூங்கணும். 10 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. காலையில் சாப்பிட்டோன்னு தூங்குற பழக்கம் இருக்கக்கூடாது. ஏதோ வெளியே போய் ட்ராவல் போயிட்டு வந்தோம் இன்னும் தூங்கலாம். சோம்பேறி ஆகிடக்கூடாது. சோம்பேறி ஆகும். அதனால சொல்கிறாரு சாமி, சோம்பேறி ஆகும். சன்னியாசி கிடைச்சா சோறு கிடைக்கணும், கொஞ்சம் செலவு காசு கிடைக்கணும். எதுக்கு சாப்பிட்டு கொண்டு தானே அப்படின்னு நினைப்போம். அப்படி இருக்கக்கூடாது. மேலும் முன்னேற மாட்டோம். சன்னியாசி எடுத்து எந்த சாதனையும் எதுவுமே செய்யலைன்னா அந்த சன்னியாசத்தினுடைய பயன் இருக்குல்ல, அதை அடைய மாட்டோம். அப்படின்னு நின்றுவோம், உள்ளதும் போயிடும். கடைசியில் என்ன தெரியுமா, சன்னியாசத்துக்கு முதல்ல இருக்கக்கூடிய குணங்கள் நட்பண்போடு எல்லாம் போயிடும். சன்னியாசத்துக்கு அப்புறம் கோபம், குரோதம் வந்துடும். இத்தியாதி இது முதலிய காமம், அடுத்தவளை குறை கூறுதல், புலம்புதல் எடுத்துட்டேன், தெரியாமல் எடுத்துட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லக்கூடாது. யாராவது இருக்க யாரிடமாவது கோபப்பட்டாலோ பேசிவிட்டாலோ கட்டாயமாக நாம் ஜபம் செய்து அதை சரி செய்ய வேண்டும். திடீர்னு யார்கிட்ட குறை சொல்லிட்டீங்க அறியாமல், திடீர்னு டக்குன்னு கோபப்பட்டுட்டீங்க, திடீர்னு ஏதோ கெட்டது பண்ணிட்டோம் வச்சுங்களேன், மனசு என்ன செய்யணும், நினச்சி பண்ணிட்டோமே ரொம்ப வருத்தப்படக்கூடாதான். 108 ஜபம் பண்ணலாம் ஒரு மாலை. சரி நான் கோவப்பட்டேனே, சரி கெட்ட என்ன வந்துருச்சு, அவங்கள திட்டேனே, அவங்க மனசை புண்படுத்தேனே, இப்படி இந்த கெட்டது பண்ணிட்டேனே, அது 108 ஜபம் பண்ணணும்னு சொன்னாங்க. 4 இடையில சரியாக போகும். அதை ப்ராக்டிக்கலி நமக்கு வரும். எங்கேயோ போகிறோம், இறங்குறோம், டக்குன்னு வார்த்தை சொல்லிடுவோம். அப்போ என்ன செய்யணும், ரூமில் வந்தோ இல்லை அங்கே இருக்கும் சரி செய்யக்கூடாது. சன்னியாச காயத்ரி இதை சொல்லலாம், சாமியை சொல்லலாம். இதே கொடுப்பாங்க சாமி கொடுப்பாங்க. இதை நம்ம படிச்சுக்கணும். ஹம்சாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாது. இதை நீங்கள் மந்திரம் சொல்லணும். பிறகு இஷ்டதெய்வ மந்திரம், உங்களுக்கு விருப்பமான கடவுளின் நாமத்தை ஓம்காரத்தோடு சேர்த்து ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லணும், சன்னியாச மந்திரம் சொல்லணும். ஊர்புவச மந்திரத்தையும் காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. சன்னியாச வம்சம் சாவித்மஹே பரம வம்சாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாதுன்னு எழுதி கொடுத்துருவேன். அதை நீங்கள் படிக்கணும். எழுதி கொடுக்க வேண்டியதில்லை. இதை இப்போ படிக்கிறது 9வது பேஜ் ஞாபகம் வச்சுங்க. சன்னியாசத்துக்கு அப்புறம் இதை நீங்கள் இஷ்ட தெய்வம் நமக்கு தேவையில்லை. எனக்கு அவர் வழிபடுற இஷ்ட தெய்வ மந்திரம் சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன மந்திரம் சொல்கிறாரோ அதை வாங்கிக்கணும். அவர் என்ன பேர் சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கணும். எனக்கு இந்த பேர் பிடிக்கும், இந்த பேர் சொல்லுங்கள், எனக்கு இது பழைய பேரை மாற்ற வேண்டாம், கூட நந்தான்னு சேர்த்துக்குங்க, மூக்காயினா மூக்காயானந்தான்னு சேர்த்துக்குங்க, செல்வினா செல்வியானந்தான்னு சேர்த்துக்குங்க, எனக்கு இந்த பேர் தான்
சொல்லக்கூடாது. நீ என்ன கொடுக்குறீங்களோ அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லணும். இல்லை பரவாயில்ல நீ இந்த பேர் பிடிக்குமான்னு கேட்பாங்க. பொதுவாக கேட்குற வழக்கம். சும்மா அவங்க சொல்லி கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு ஏதாவது மனசு நினைக்கிறீங்களா இந்த பேர் பிடிக்கும், எனக்கு இந்த பேர் பிடிக்குதுன்னு சொல்லலாம். அவர் பாரதி சொன்ன பஞ்சநதி, காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை, பொருணை நதி, தாமிரவர்ணி 4 முக்கிய சேத்திரங்கள். சேத்திரம் சொல்லுவாங்கள்ல, புனித ஸ்தலம். அதை சொல்றாரு. தெற்கில் ராமநாதபுரம், கிழக்கில் ஊரி ஜெகநாத், வடக்கில் பத்ரிநாத், மேற்கில் துவாரகாநாத். பொதுவாக தகவல் சொல்றார். சங்கரர் பாரதம் முழுவதும் பயணித்து தெற்கில் சாரதா பீடம், சிருங்கேரி, மேற்கில் துவாரகா பீடம், துவாரகை, வடக்கில் சோசிமடம் மற்றும் கிழக்கில் கோவர்த்தன பீடம், புரி என 4 அத்வைத பீடங்கள் நிறுவி தன் சீடர்களான அஸ்தாமலகர், சுரேஸ்வரர், பத்மபாதர் மற்றும் தோடகர் என்பவர்களை ஒவ்வொரு பீடத்திற்கும் மடாதிபதிகளாக நியமித்தார். ஆதிசங்கரர் ஒவ்வொருவருக்கும் சிருங்கேரி மடம், தெற்கில் சாரதா பீடம் சிருங்கேரி மடம் கர்நாடகாவில் இருக்குது, மேற்கில் துவாரகா பீடம் துவாரகையில் இருக்குது, வடக்கில் ஜோசிமட்னா அங்கே பத்ரிநாத் போகிற வழியில் அது, கிழக்கில் கோவர்த்தன பீடம் கோவர்த்தன கிரிதாரி அது புரி. 4 அத்வைதப்படு நிறுவி சிருங்கேரியில் அஸ்தாமலகரும் சுரேஸ்வராச்சாரியாரையும் பத்மபாதரையும் ஒவ்வொரு பீடத்துக்கு ஒரு பீடாதிபதியை நியமித்தார். அதனால் இப்பொழுது அந்த பீடாதிபதியாக செயல்படுகிறார்கள். வேதங்களை பற்றி சொல்கிறாங்க. வேதங்கள் 4: ரிக்கு வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். வேதங்கள் 4 சொல்ல தெரியணும். வேதம் எத்தனை வேதம்? 4: ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். அதாவது ஜோசியக்காரன் வேஷம் போட்டால் கொஞ்சமாவது நட்சத்திரம் தெரிஞ்சுக்குவோம். டாக்டர் டெலஸ்கோப் வச்சா கொஞ்சமாக வைத்தியம் தெரியணும். நான் ஆயுர்வேத்தியம் தெரிஞ்சால் கொஞ்சம் பார்க்குறேன்னா கொஞ்சமாக வைத்தியம் தெரியும். இப்போ கொஞ்சம் சன்னியாசி ஆகிட்டா கொஞ்சமாக தத்துவம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வேதம் சொன்ன வேதம்னா என்ன, சில மந்திரங்கள், சில ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் 4 வேதமாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மந்திரம் தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்து மதத்தின் 3 தத்துவங்கள் அத்வைதம் சங்கர, துவைதம் மத்வர், விசிஷ்டாத்வைதம் ராமானுஜர். ஃபேன் பக்கத்தில் ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார். 3 தெய்வங்களே நம்ம அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம். அது பார்த்துக்கலாம். இந்து மதத்தின் 6 வகை பிரிவுகள். ஷட் விகாரம், ஷட் 6 பிரிவு சொல்லலாம். கணபதி, காணபத்தியம். எப்படி கந்தபுராணத்துக்கு முருகன், அது மாதிரி காணபத்தியம் கணபதியை வணங்குதல். வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பர், திருமேனி திருக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு. 6 பிரிவில் கணபதி காணபத்தியம், கணபதியை வணங்குதல். கணபதியை பற்றி வாக்குண்டா நடவணம் தெரியும் உங்களுக்கு. முருகனை வழிபடுகின்ற மதம் கௌமாரம், முருகனை வழிபடு. எப்படி புத்த மதம் புத்தரை வழிபடுது, வைஷ்ணவ மதம் வைஷ்ணவம், சைவ மதம் சிவன். மாதிரி முருகனை வழிபடுதல் கௌமாரம், பிள்ளையாரை வழிபடுதல் காணபத்தியம். மந்திரங்கள் சொல்றார். விழிக்கு துணை பொன்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா ஒளிக்கு துணை, முருகா என்னும் திருநாமங்கள், உன் செய்த பழிக்கு துணை, அவன் 12 தோளும் பயந்த தனி வழிக்கு துணை, வடிவேலும் செங்கோடும் மயூரமுமே. சக்தியை வழங்குதல் சாத்தம், சாத்த மதம். தனம் தரும்
கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் அஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கடம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. சக்தியை வழிபடுதல் சாக்தம், சிவனை வழிபடுதல் சைவம். தெரியும். ஒரு பாட்டு சும்மா சைவத்தில் ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறார் சாமி. எல்லாமே உண்டு. ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறார். தோடுடைய செவியன் இடையே பூவன் மதிசூடி காடுடைய உடலை கொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மா இவனன்றே. விஷ்ணு கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கீங்க. எங்களுக்கும் தெரியும்ல, காட்டுங்க. விஷ்ணு விஷ்ணு வேணும் வைணவம் வைஷ்ணவால் அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை அமலக் கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை 20 முறைகள் இறைந்து ஏற்றுவோம். எல்லாரும் வாசிக்கிறான். சூரியன் சௌரம் எல்லாம் சொல்லுங்க. செம்பருத்தி போன்றோன் எல்லாம் ஒன்றா எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறான். திருமேவும் காட்சியப்பரின் அன்பனுக்கு செல்வமகன் அளவறிய ஒளியுடையோன் துன்போயில் பகைவன் சூடும் தலை நீக்கும் பொன் பரிதி சூரியனை போற்றி வணங்குகின்றேன். சிவனை வழிபட்டு சிறப்படைந்தவர்கள் சைவத்திற்கு வழிகாட்டிகள் 63 நாயன்மார்கள். இது உங்களுக்கு தெரியும். விஷ்ணுவை வழிபட்டு சிறப்படைந்தவர்கள் 12 ஆழ்வார். உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன சாமி சொல்றாங்க, ஜோதிர்லிங்கம் இருக்கு. 12 ஜோதிர்லிங்கம். ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்துக்கும் மந்திரங்களை சொல்றார். சௌராஷ்டிரே தேசே வசுதாவாகர ஜோதிர்மயம் சந்திரம் கலாவதம்சம் பக்தி பிரதாய கிருதாவதராம் தம் சோமநாதம் சரணம் பிரபத்தியே. சோமநாதனை வணங்குகின்றேன். அது மாதிரி ஒரு மந்திரம் சொல்றார். அடுத்த நாள் மல்லிகார்ஜுனன் சொல்றார். ஸ்ரீ சைல ஸ்ருங்கே ஸ்ரீசைலம் விவித பிரசங்கே சேஷாத்ரி ஸ்ருங்கேரி சதாவஸ்தம் தர்மஜுதம் மல்லிகா பூர்வதம் நமாமி சம்சார சமுத்திர சேதும். அடுத்து மகா காளேஸ்வர் விஜயனி சொல்றார். அவாந்திகாயாம் கீதாவதராம் இத்திப்பிரதாய சஞ்சனானாம் ஆகாளா மிருத்யோ பரிச்சரட்சணார்த்தம் வந்தே மகாகாலம் அகம் சுரேசம். அடுத்து ஓம்காரேஸ்வரர். காவேரிகாம் நர்மதயோ பவித்ரே அவாகமே கஞ்சனதாராய சைவ மந்தாரபுருதே வசந்தம் ஓங்கார பீசம் சிவமேக பீடே. அடுத்து வைத்தியநாத். பூர்வாதாத்ரே ஆலயுகாபிதேன சதாசிவம் தன் கிரிஜா சமேதம் சுராசுராத்தித பாதபத்மம் ஸ்ரீ வைத்தியநாதம் தம் நமாமி. வைத்தியநாத். அடுத்து நாகேஸ்வர். ஆமர்த்த யஜ்ஞே நகரேச ரம்யே விபூஷிதாங்கம் விவிதை அபோகை சித் முக்தி முக்தி பிரதமேக மேகம் ஸ்ரீ நாகநாதம் சரணம் பிரபத்யே. அடுத்து காசி விஸ்வநாத். காசி விஸ்வநாத் யாரு? வாரணாசி.
ஆனந்த ஆனந்த மணே வசந்தம் ஆனந்த கந்தம் கதபாபா பிருந்தம் வாரணாசி நாதமநாத நாதம் ஸ்ரீ விஸ்வநாதம் சரணம் பிரபத்யே. விஸ்வநாதனை வணங்குகின்றேன். அடுத்து ராமேஸ்வரம் ஸ்ரீ தாமிரபரணி ஜலராசி யோகே நித்ய சேதும் நிசிபில்பத்ரை ராமச்சந்திரேண அமர்ச்சிதம் தம் ராமேஸ்வராக்கியம் தததம் நமாமீம். திரையம்பகேஸ்வரர் சிம்ஹோத்ரி வாஷேபி தடேரமந்தம் கோதாவரி பவித்ரதேசே நந்தநாத் ஆதகஜாதனாக பிரஜாய தே திரியம்பகமீமீடே. அடுத்து கிருஷ்ணேஸ்வர் ஏலாபுரி ரம்ய சிவாலயேஸ்மின் சமுள்ள சந்தா ஸ்ரீ ஜகத் வர்ணேயம் வந்தே மகோதராத்திர சுபாவம் சதாசிவம் தம் விக்னேஸ்வராக்கியம். பீமாசங்கர் புனே பக்கத்தில் மகாராஷ்டிரா. ஹேமாத்ரி பாஷ்வேபி தடேரவந்தம் சம்பூஜ்யமானம் சததம் முனீந்திரைஹி சுராசுரயக்ஷ அகோராக்தி கேதார சப்ஞேயம் சிவமீசம் நீடே. அடுத்து கேதார்நாத் ஹிமாலயா உத்தரகாண்ட். ஏதானி லிங்கானி சதைவ மர்த்தியாம் ராதபடந்த அமலாமநாசஸ்ய தே புத்திர பௌத்ரைச்ச தனிருதாரைகி சத்கீர்த்தி பாஜ சுகீனோ பவந்தி. அது பஞ்சபூதம் சொல்றார். 12 ஜோதிலிங்கத்தை இந்த படத்தில் காட்டியிருக்காரு. அடுத்து பஞ்சபூதம் நிலம் காஞ்சிபுரம், நீர் திருவானைக்காவல் அட்டேலை, நெருப்பு திருவண்ணாமலை, காற்று காளகஸ்தி, ஆகாயம் சிதம்பரம். அடுத்து அறுபடை உங்களுக்கு தெரியும். பழனி, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, வடமுதிர் சோலை. இதுவரை பார்த்தது துறவிகள் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள். அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் சார்பாக ராமானந்த மகாராஜுக்கு 60வது வயதில் சுவாமி மேகானந்த சரஸ்வதி, இந்த சனாதன தர்மத்தினுடைய ஆசிரமத்தினுடைய தலைவர், சாமியுடைய சிஷ்யர் மேகானந்த சரஸ்வதியால் இந்த நூல் ராமானந்த மகாராஜுடைய 60வது மணி விழாவில் வெளியிடப்பட்டது. கடைபிடிக்க வேண்டிய விதிகள். சுபம். ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி. சரி ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண. நான் சொல்ல சொல்றீங்களா? ஓம் பூர்ணமத